இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் பிட்டை 4ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கீழே 1/2 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ளவுஸ் லென்த்து எவ்வளவோ அதை மார்க் பண்ணணும். எனக்கு 8 இன்ச்சு இருக்குது. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து தையலுக்காக விடுறேன். ப்ளவுஸோட வித்து வந்து 6 இன்ச்சு இருக்குது எனக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை விட்டுக்கோங்க. இப்போ ஆம்பூல் அளவு வந்து இவங்க கொடுத்த அளவு வந்து அவங்களுக்கு டைட்டாக இருக்குது. அதனால் இப்போ வந்து நம்ம அளவு அவங்க கொடுத்த அளவோடு கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறோம். அதனால் ஆம்பூல் அளவு வந்து மாறக்கூடாது. இதில் 8.5 இன்ச்சு இருக்குது. நான் அதை அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 8.5 இன்ச்சு கூட தையலுக்காக 2 இன்ச்சு கீழே விடுறேன். நீங்கள் கீழே வித்துலேயும் 2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. தையல் போகிற இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. அந்த அளவில் 8.5 இன்ச்சு அளவு போட்டுடலாம். அங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த 1/2 இன்ச் விட்டுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். 2 சைடுமே மடிச்சு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த இடத்துல நீங்கள் கோடு போட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் மடிச்சு அடிச்சுக்கலாம் அந்த இடத்துல. இப்போ வந்து ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த 8.5 இன்ச்சு இருக்குல்ல, அந்த 8.5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு இன்ச் வந்து உள் சைடை நீங்கள் ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. அதை வந்து இப்போ மடிச்சிங்களன்னா அந்த 8.5 இன்ச்சு அண்டை வந்து மடிச்சிங்களன்னா அழகாக ஒரு ஷேப் மாதிரி வரும். அதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஈஸியான மெத்தடு. இது இப்படியே எடுத்துக்கலாம். இதுவே கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டு வந்து. இப்போ வந்து கை வந்து நம்ம வெட்டியாச்சு. இதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க எது ஃப்ரண்ட்டுன்னு. நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணலாம். ப்ளவுஸோட லென்த்து வந்து 14 இன்ச் இருக்குது. அது கூட சேர்த்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அதை 2 இடத்துலையே மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லைன் போடுறதுக்கு. இல்லை லைன் வந்து முன்ன பின்ன இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் ப்ளவுஸோட பேக் வித்து வந்து 17 இன்ச்சு. அதில் பாதி வந்து 8.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 8.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு, அப்புறம் 2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருங்க. இப்போ கழுத்தோட உயரம் வந்து 5.5 இன்ச்சு. நம்ம தையலுக்காக சேர்த்து 6 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட அளவு வந்து 3. தையலுக்காக நம்ம அதுக்கு ஷோல்டருக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு விடணும். 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. இவங்க வந்து யூ நெக் கேட்டதுனால நான் இப்போ யூ நெக் மார்க் பண்ணியிருக்கேன். நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டரோட அளவு வந்து 2.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஆம்பூல் வந்து ஜாயின் பண்ண போகிற வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்பூல் லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ப்ளவுஸில் கீழேருந்து அளந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. எனக்கு வந்து 8.5 இன்ச் இருந்தது. அதை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கினேன். நெக்கு அளந்து பார்த்திங்கன்னா அது 6 இன்ச் இருக்கும். அதே நம்ம அந்த ஆம்பூல் அளவு லைனில் வச்சு நம்ம அந்த 6 இன்ச் அப்படியே மார்க் பண்ணி அப்படியே கோடு போட்டுக்கோங்க. அதில் வந்து கோடு போட்டு ஆம்பூல் மார்க்கிங் வந்து அழகாக போட்டுக்கோங்க. இப்போ அளந்து பாருங்கள். அவங்களுக்கு வந்து 7 இன்ச் இருந்ததில்ல, நம்ம இப்போ வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 8.5 இன்ச் வைக்கிறோம் நம்ம இப்போது. ஏன்னா அது டைட்டாக இருக்கனால நம்ம கீழே இறக்கி கட் பண்ணதுனால இப்போ கொஞ்சம் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம 8.5 இன்ச் வைக்கிறோம். இப்போது மார்க் பண்ணதெல்லாம் இப்போ கரெக்டாக கோடு போட்டுக்கோங்க. தையலுக்காக 2 இன்ச் விடுறேன் அந்த கை ஜாயின் பண்ணுற இடத்துல. அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. நம்ம யூ மார்க்கிங் பண்ணோம்ல, அதிலேருந்து கட் பண்ணி அந்த ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் முன்னாடியே நம்ம வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அப்படி எடுத்தால் தான் நம்ம வந்து அளவு வந்து மாறாமல் இருக்கும், கரெக்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஷோல்டர் வந்து லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீழேயும் அதே மாதிரி அந்த 1/2 இன்ச் லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அடிச்சு திருப்பத்துக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. பேக் பார்ட் வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் பார்ட் எப்படி மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டையும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே நெக்கு மட்டும் இப்போ மாற்றி மார்க் பண்ண போகிறோம் நம்ம. அவ்வளோதான். இப்போது
நெக்கு வந்து நம்மளுக்கு இதில் 6 இன்ச் இருக்குது. 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணணும். 5.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதுக்கு கீழே வந்து 6 இன்ச்சு வரணும். நான் தையலுக்காக அரை இன்ச்சு போயிடும். இப்போ வந்து ஒரு கர்வாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல வந்து 3 இன்ச்சு இருக்குல்ல, 3 இன்ச்சு பக்கமாக வந்து மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரண்ட் வந்து ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆம்போல் டாட் பிடிக்கணும்ல, அதுக்கு 1 இன்ச்சு விட்டுட்டு அப்புறம் 2 இன்ச் தையலுக்காக விடணும். கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. இதுலேயே 8.5 வரா மாதிரி பார்த்துக்கோங்க ஆம்போல். இப்போ வந்து இந்த நெக்கு கீழே வந்து ஒரு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக அரை இன்ச்சு, டாட்டுக்காக 1 இன்ச்சு. இப்போ வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் லென்த் வந்து 12.5 இருக்குது. 12.5 மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 3.5 வச்சுட்டு டாட்டுக்காக ஒரு 1.5 இன்ச் போட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த சைடு வந்து ஆம்போலேருந்து கரெக்டாக ஒரு 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக லைன் போட்டுக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டோட வித்து வந்து நம்மளுக்கு எவ்வளோ இன்ச் இருக்குன்னா 7.5 இன்ச் இருக்குது. 7.5 இன்ச்சு கூட 5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அதில் வந்து 3 இன்ச் வந்து டாட்டுக்காக போய்டும். 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம விடுற அளவு வந்து தான் 2 இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ வந்து அதை கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை சென்டர் டாட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிங்கன்னா ஆம்போல் டாட் வந்துடும். இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டாட் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். பட்டி வந்து நான் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் வச்சு பட்டியை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை மெயின் கிளாத் வச்சு தைக்கிறது இன்னொரு வீடியோவில் போடுறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.